கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்களாக we are learning from the Lord. அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 35வது வசனம், யோவான் கடிதத்திலே முதல் அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் நமக்கு கற்றுத் தருவார். He will teach us. He is our best teacher. அவரே நமக்கு கற்றுத் தருகிற தேவனாய் இருக்கிறார். எனவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, It's better that I should go to my Father. Let me ask the one more advocate. இன்னொரு துணையாளரை நான் பிதாவிடத்திலே கேட்பேன், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்குள் இருப்பார். எதற்காக? For what? எதற்காக அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்குள் இருப்பார்? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கற்றுத் தருவார். He will teach us. அது மட்டுமல்ல, நான் சொன்னதெல்லாம் அவர் நினைவூட்டுவார். He'll make us to remember what he has said. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் யோவான் நற்செய்தி 16:12 சொல்லப்பட்டிருக்கிறது, When the Spirit of truth comes to you, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியங்களில் He will lead you to the fullness of truth. உங்களை நிறைவான சத்தியத்துக்குள் வழிநடத்துவார். சத்தியம் என்பது என்ன? What is truth? யோவான் நற்செய்தி 17:17 சொல்லுகிறது, God's word is a truth. கடவுளுடைய வார்த்தையே சத்தியம். இந்த சத்தியத்தை அறியுங்கள். யோவான் 8:32 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, You know the truth will liberate you. இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறியுங்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதைதான் 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Where there is spirit there will liberation. ஆண்டவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 9வது மாதத்திலே இறைவன் நம்மை விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இஸ்ராயல் மக்கள் 430 ஆண்டுகள் 430 years they were in slavery. அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் மோசே வழியாக அவர்களை வெளிக்கொணர்ந்தார். பல தயாரிப்புகள் வழி பின்னாக 10 பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்தும் அந்த பார்வோனுடைய மன்னனுடைய உள்ளம் இளகவில்லை. கடைசியாக பாஸ்கா விருந்தின் போது விடுதலை பயண புத்தகம் 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை வீட்டு நிலைக்காலில் தெளித்த போது அதனுடைய தசையை உண்டு அதனுடைய இரத்தத்தை அவர்கள் அந்த வீட்டு நிலைக்காலில் தெளித்து அந்த தசையை உண்டபோது அன்றைய இரவு விழித்திருந்த இரவு, the Lord's vigilant, ஆண்டவர் விழித்திருந்த இரவு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விழித்திருந்து தம் மக்களை வெளிக்கொணர்ந்தார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 6 lakhs of people, 6000 மக்களுக்கு மேற்பட்ட மக்கள், வெறும் ஆண்கள் மட்டும், பெண்களும் சேர்த்து கால்நடைகள் எல்லாம் ஒரு பெரும் படையாக அவர்கள் வெளியே வந்தார்கள். இதை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வெறும் விடுதலை மட்டும் தருகிறவர், He is not only liberator, அவர் நம்மை விடுதலை தருகிறவர், நம்முடைய வாழ்வையை நமக்கு கொடுக்கிறவர். நம்மையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மையும் விண்ணக வாழ்வுக்கு அவர் அழைத்து, எப்படி மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து சென்றது போல உங்களையும் என்னையும் நமக்காக வாக்களித்திருக்கிற விண்ணக வாழ்வுக்கு இந்த பூமியிலே நம்மை அழைத்து செல்லுகிறார். நாம் விடுதலை பெறுவதற்கு அவர் மோசே ஒரு தலைவனாக மட்டும் இருந்தார், ஒரு நண்பனாக மட்டும் இருந்தார் என்று விடுதலை பயண புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு நண்பனிடத்திலே பேசுவது போல கடவுள் மோசையிடம் முகமுகமாய் பேசி அவரை தம்முடைய மக்களை வெளிக்கொணர்ந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து, இதோ நம்மை எல்லாம் அந்த இறையாட்சிக்குள் மக்களாக அனுப்பியது மட்டுமல்லாமல் நம்மை மீண்டும் கூட்டிச் செல்வதற்காக திருவெளிப்பாடு புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்வது போல, I will come quickly, நான் சீக்கிரம் வரப்போகிறேன்,
நான் உங்களை அழைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு வாழ்வு தரும் இந்த அற்புதமான இந்த நாளிலே ஆண்டவருடைய விடுதலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விடுதலை வாழ்வை நாம் ஆதாயமாக்க அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அதை தான் இன்று வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 10-16 வசனங்களும், நான் வாசித்த லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 31-37 வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இந்த உண்மையை காண எல்லாரும் சிரம் தாழ்த்துவோமா? நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடன் ஜெபிப்போம். வாரும் ஆண்டவரே, நாங்களும் இந்த விடுதலை பயணத்திலே நாங்கள் செல்ல விரும்புகிறோம். என்னுடைய உள்ளத்தையும் பால் திருப்புகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாரும். உமது ஆவியானவரை அனுப்பி எங்களை தேற்றும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும். இப்போ வாரும், எங்கள் மத்தியிலே உடையான சேற்று நின்று உடையான சேற்று நின்று பாவம் கழுவி தூய்மையாக்கும். ஹல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும். இப்போ வாரும், இறங்கி எங்கள் மத்தியில். நம்மை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை மீட்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 9வது வசனம் குறிப்பிடுகிறது, இழந்ததை தேடி மீட்க மானிட மகன் இந்த பூமிக்கு வந்தார். The Son of Man has come to seek and search the lost. இழந்ததை தேடி மீட்க மானிட மகன் வந்தார் என்று செக்கனுடைய வீட்டில் ஆண்டவர் சொன்னார். அதை தான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இதோ நம்மை அழிப்பதற்கல்ல நம்மை மீட்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 1 யோவான் கடிதம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே, சாத்தானை அழிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சாத்தானை கீழ்ப்படுத்தி வெற்றி கொண்டு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கலாத்தியர் புத்தகம் 4:4 நாம் பார்க்கின்றோம், when the appointed time came, காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவராக இந்த பூமிக்கு அனுப்பினார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார், மாமிசம் எடுத்தார். ஆவியான தேவன் இந்த உலகத்திலே மாமிசமாய் இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்த இயேசுவை நாம் மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 23வது வசனத்திலே, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்க வந்தார். யோவான் 1:14 வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிக்கொள்ள அவர் வந்தார். அவருடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 3:16 நாம் பார்க்கிறோம். இப்படி நம்மோடு இருப்பதற்காக அந்த தேவன் வந்தபோது, நம்மை மீட்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது நடந்தது என்ன? அதுதான் இன்று நான் வாசித்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். வழக்கப்படி அவர் ஓய்வு நாளில் அவர் போதித்தார். அவர் ஓய்வு நாளில் போதிப்பது வழக்கம்.
ஓய்வு நாளை அவர் சிறப்பாய் கடைபிடித்தார். இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாளும் கிடையாது, எந்த நாளும் கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாளாக தான் போயிட்டு இருக்கு. நமக்கென்று ஓய்வு நாள் 7ஆம் நாள் அவர் ஓய்வெடுத்தார் என்று தொடக்கம் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 6 நாள் அவர் வேலை செய்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். எதற்காக? அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார், அந்த நாளை புனிதப்படுத்தினார். ஆகவேதான் நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஓய்வு நாள் மிக பரிசுத்தமானது. நாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம், கடவுளோடு இருப்பதற்காக. ஆகவே அந்த ஓய்வு நாளிலே அவர் போதிப்பதற்காக தொழுகை கூடத்துக்கு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சினகாக், தொழுகை கூடம் என்றுதான் சொல்லப்படும். இது ஆலயம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இங்கே திவ்ய நற்கருணை இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இல்லைன்னா ஒரு குரோட்டோ, ஒரு சும்மா ஒரு ஜப கூட்டம், ஜப இடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்க திவ்ய நற்கருணை இருப்பதால் நாம் இதை ஆலயம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு அந்த தொழுகை கூடத்தில் வந்தபோது அவர் போதித்ததை பார்த்து அவர்கள் உண்மையிலே வியப்படைந்தார். they were wonderstruck. நான் பேசுறதை பார்த்து நீங்களாம் என்னடா இவர் இப்படி பேசுறாரு நீங்க நினைக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து பேசியதை பார்த்து, ஏனென்றால் he preached with authority. அவர்தான் வார்த்தை. நான் ஆண்டவர் சொல்றதை சொல்றேன், ஆண்டவர் என்னை சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை சொல்றாருன்னு நான் சொல்றேன். எனக்கு அருமையான அவர் அப்படி இல்லை. I say to you, நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் அப்படி சொல்ல முடியாது. I cannot say. I am not a God. நான் ஆண்டவருடைய பெயரை வைத்து நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பெயரால் நான் போதிப்பேன். ஆண்டவருடைய அதிகாரத்தை, ஆண்டவருடைய வல்லமை கொண்டுதான் நான் போதிக்க முடியுமே தவிர என்னுடைய அதிகாரத்தாலோ என்னுடைய ஆற்றலால் ஒன்றும் செய்ய முடியாது. nothing can be done. ஆகவே இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்தார் என்றால் himself was the word. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 வசனம் குறிப்பிடுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தார், அவரால் அன்று எதுவும் உண்டாகவில்லை, அந்த வார்த்தை மனு உருவானார். யோவான் 1:14 சொல்லுகிறது. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். The word became flesh and dwelt among us. ஒரே மகன் என்ற முறையில் இந்த உண்மையும் அருளும் நிறைந்து விளங்கினார். He is the only son. He is a real son. We are adopted children. நாம் எல்லாம் அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்தான் உண்மையான குமாரனாய் இருக்கிறார். He is a beloved son. நாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் அதிகாரத்தோடு போதித்தார். ஏனென்றால் himself was the word, himself was the power, himself was the authority for everything and anything and everything. எல்லாவற்றுக்கும் அவருக்கே அதிகாரம் இருந்தது. ஆகவே அவருடைய போதனையை கண்டு அவர் மலைத்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, அங்கே ஒரு தீய ஆவி இருக்கிறது. தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த தேவாலய அந்த தொழுகை கூடத்துக்குள்ளேயே ஒரு தீயாவி பிடித்த ஒரு மனிதன் அங்கே இருக்கின்றான். அப்போது அவர் கேட்கல, நான் யாருன்னு கேட்கல, என்னன்னெல்லாம் கேட்கல. அந்த தீயாவி சொன்னது, நாசரேத்தூர் இயேசுவே என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி. நாசரேத்தூர் இயேசுவே, வசனம் 33. அந்த மனிதன் கேட்கிறான், நாசரேத்தூர் இயேசுவே. The devil knows the name of Jesus Christ. கிறிஸ்துவுடைய பெயரை அறிந்திருக்கிறார். நாசரேத்திலிருந்து வந்தவர் என்று தெரிந்திருக்கிறார். நாசரேத்தூர் இயேசு, நீ ஒரு மனுஷன், இப்போ நீ மனுஷனா இருக்கிற. எப்படி இது பாயிண்ட் அவுட் பண்ணுது பாருங்க. உமக்கு இங்கே என்ன வேலை? வாட் ஒர்க் யூ ஹேவ் ஹியர் ரைட் நவ்? அவருடைய வேலையை தான் சாத்தானை தொலைக்க வந்தார் என்று நான் முதலிலே குறிப்பிட்டேன். 1 யோவான் கடிதம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே, சாத்தானை தொலைக்கவே அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது அவருக்கு தெரியல. உடனே அதான் சொல்லுது, உமக்கு இங்க என்ன வேலை? He came to destroy evil. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், முதல் வாக்குறுதி தேவன் கொடுத்தது எங்கே என்றால் அந்த ஏதேன் தோட்டத்திலே. உனக்கும் பெண்ணுக்கும், தொடக்கல் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். I will put enmity between you and the woman and your seed and her seed. பகையை உண்டாக்க வித்து உன் தலையை நசுக்கும், நீ அதனுடைய குதிங்காலை தீண்டுவாய். பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இந்த சாத்தானை அழிக்க வந்தார். ஆகவேதான்
லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 19வது வசனம், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் வல்லமையும் எந்த எல்லா தீமையின் மீதும் நமக்கு அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து, உங்களுக்கும் எனக்கும், நாட் ஓன்லி ஃபார் மீ பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் வல்லமையும் எல்லா தீமைகள் மீது அதிகாரத்தை he gave authority over the evil. அவர் வென்றதினாலே நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 18வது வசனம் குறிப்பிடுகிறது. All authority in heaven as well as the earth has been given to me. விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been handed over to me. உங்களுக்கு நல்லா தெரியும், கடவுள் மனிதனுக்கு தான் அதிகாரம் கொடுத்தார். தொடக்க புத்தகம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 26வது வசனம், மனிதனை கடவுள் தன்னுடைய சாயலாக பாவனையாக God created man in his image and likeness. தன்னுடைய சாயலாக பாவனையாக படைத்தார். He created male and female with a divine nature. தெய்வீக மனிதனாக படைத்தார். படைத்து இந்த படைப்புகள் அனைத்தையும் அடக்கியாளுன்னா ஆணவத்தில் அடக்கி ஆள்றது அல்ல, அந்த மீது படைப்பின் மீது அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரம், he gave authority. இந்த படைப்பை அடக்கி ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரர், நடந்தது என்ன தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்துக்கு லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துக்கு வந்தால் இயேசுவுக்கு 3 சோதனைகள் வந்தது. முதல் சோதனை, 40 நாட்கள் அவர் பசியுற்று நோன்பு இருந்து பசியுற்றார். அதை சோதிக்க கல்லை அப்பமாக மாற்ற சொன்னது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளுடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லுகிறார். 2வது சோதனை, உயர்ந்த மலைக்கு கூட்டி கொண்டு சென்றது. அந்த உயர்ந்த மலையிலே கூட்டி சென்று ஒரு நிமிடத்தில் fraction of second அப்படின்றதுக்குள்ள உலகத்தின் மேன்மையும் மகத்துவத்தை காட்டியது. யாருக்கு? ஆண்டவர்கிட்ட காட்டுது. இந்த உலகத்தினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் பார், இவையெல்லாம் நான் உனக்கு யார்கிட்ட சொல்லுது பாருங்க, நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லா அதிகாரம், இந்த உலகத்தின் மீது எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. பிகாஸ் இன்னொரு வார்த்தையில் அந்த வார்த்தையை சொல்றேன் பாருங்க, மனிதனுக்கு கொடுத்த வல்லமையும் ஆற்றலையும் தாரவாத்துட்டான். ஆனா அடமானம் வச்சுட்டு மனிதன் அதை இழந்து விட்டான். எப்பொழுது? கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன போது. தேவன் சொன்னார், இந்த வாழ்வு தரும் மரத்தின் கனியை நீ உண்ணாதே, என்றைக்கு நீ உண்பாயோ நீ சாவாய் என்று சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்தானா? இல்லை. ஆனால் 2வது மனிதன் இயேசு கிறிஸ்து, பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் கீழ்ப்படிந்தார். சிலுவை பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். ஆனால் முதல் மனிதன் கீழ்ப்படியவில்லை. எந்த கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை உண்டு அந்த அதிகாரத்தை அவன் இழந்து விடுகிறான். அதனாலதான் அவன் நிர்வாணத்தை உணர்கிறான், வெறுமையை உணர்கிறான், தனிமையை உணர்கிறான். எனக்கு அருமையானவர்கள், நடந்தது என்ன? மீண்டும் கடவுள் அவனை தோல் சட்டை தொடக்கம் புத்தகம் 3:21 பார்க்கிறோம். அவனுக்கு அங்கு ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோல் சட்டை அவனுக்கு உடுத்தினார். அது உலகம் தொடங்க முதல் இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று திருவெளிப்பாடு புத்தகம் 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தன்னையே பலியாக்கி அந்த மனிதனை மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஆகவேதான் அவன் கடவுளுடைய வல்லமை இழந்து விட்டான். இன்னொரு தாரவாத்தான். இது ரொம்ப அழகா கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரான பல விதிகள் கொண்ட கடன் பத்திரம் இருந்தது, அதை சிலுவையில் ஆணி அறைந்து அடித்து ஒழித்து விட்டார். நமக்கு எதிரான பல விதிகள் கொண்ட கடன் இருந்தது, அதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அறைந்து அழித்து ஒழித்து விட்டார். இப்படியாக அந்த அதிகாரத்தை மீண்டும் நமக்காக பெற்று அந்த அதிகாரத்தை தன்னுடைய ஆவியின் வழியாக நமக்கு அவர் வழங்கி இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு நொடி பொழுதிலே உலகம் முழுவதும் காட்டி எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை தண்டனிட்டு வணங்கினால், if you prostrate before me, I will hand over to you, உனக்கு கொடுக்கிறேன். அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய ஆண்டவரை மட்டும் நீ வணங்கி பணிவிடை செய்வாயா. ஆண்டவரை ஆராதிச்சுன்னா அதன் வழியா கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் பெருசு. நீ சாத்தானுக்கும், நீ பாருங்க, திருடுறவன், அக்கிரம் பண்றவன், அநியாயம் பண்றவன், அங்க ஓடுறவன் இங்க ஓடுறவன் தான் நல்லா இருப்பான். நீங்களும் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அவன் என்ன அக்கிரம் பண்றான், என்ன அநியாயம் பண்றான்,
என்னன்னா பண்றான், அவன் பண்ணாத அட்டுழிமையில் அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவன் குடும்பம் பாரு இப்படி ஐயோ ஐயோன்னு வளருது, பிள்ளைங்க எப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு நிறைவும் கிடையாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கென்று சில செம்மையான வழிகள் நீதிமொழிகள் 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கென்று சில செம்மையான வழிகள் உண்டு, அவை மரணத்தின் வழிகள். They are ways of death. மரணத்தின் வழியில் தான் மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். மாறாக நம்முடைய வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகியதுதான். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவன். யோவான் 14:6 இயேசு சொன்னது போல, I am the way, the life and the truth. என் வழியாயின்றி யாரும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இது இன்னும் அழகா சொல்லுவாரு. யோவான் நற்செய்தி 6:24 தந்தை ஈர்த்தாலுடைய unless my father absorbs anyone, என் தந்தை ஈர்த்தாலுடைய யாரும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதே யோவான் 6:66 சொல்லப்பட்டிருக்கிறது, தந்தை ஆசீர்வதித்தாலுடைய யாரும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற முடியாது. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு வாழ்வு கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்து பாடுகள் பட்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு வாழ்கிறார். எதற்காக? எல்லா தீமையும் வென்று நாம் வாழ்வு பெறுவதற்காக. அந்த வாழ்வை பெற எல்லாரும் கண்களை மூடுவோமா, சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவரை நுட்டும் பாருங்கள். நம்மை தேடி வந்து அன்பு செய்யும் ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறார். அவரிடமே நம்மை ஒப்பு கொடுப்போம். யாரிடம் செல்வோம்? முடிவில்லாத வாழ்வு தருகிற வார்த்தைகள் அவரிடம் தானே இருக்கின்றன. இன்றைக்கு அந்த முடிவில்லாத வாழ்வை ஆதாயமாக்க ஒப்பு கொடுப்போமா? யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் உம்மிடமன்றோ. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலைமோதும் ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, 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 வேறருந்த விளைந்திருக்கும், வேறருந்த விளைந்திருக்கும் உலகிருக்கும் உனது மனம், உனது மனம். யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் உம்மிடமன்றோ. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா,
இறைவா இறைவா இறைவா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவர் மனிதனாய் பிறந்தார். He was born as a man. Incarnation. Incarnation என்றால் மனுவுருவெடுத்தார், வார்த்தை மனிதனானார். அவருக்கு முன்னொரு பேர் மானிட மகன். He is the son of man, but as well as the son of God. நாமும் அப்படிதான், நாமும் மனிதர்களாகத்தான் பிறந்தோம். தாய் வயிற்றிலே தாய் தகப்பனிடத்திலே பிறக்கும் போது நம்முடைய பிறப்பும் அப்படிதான் இருந்தது. We are not only the human person but also divine person. நாம் கடவுளுடைய சாயலையும் பாவனையும் நாம் கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய அன்பிலே வளர்ந்தார். இதை லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் வளர வளர while he was growing, ஞானத்திலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமுள்ளவராய் வாழ்ந்தார். நம்மெல்லாம் இன்னைக்கு மனுஷனுக்கு பிரியமுள்ளவரா, உலகத்துக்கு பிரியமுள்ளவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வாழ்ந்துட்டு. இயேசு அப்படி அல்ல. என் தேவனாகி இயேசு ஞானம், ஃபர்ஸ்ட் விஸ்டம், கடவுளுடைய அறிவிலே வளர்ந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமுள்ளவராய் அவர் வாழ்ந்தார். இதை லூக்கா 2:40 பார்க்கிறோம். அவர் ஞானத்திலே வளர்ந்தார். இன்னைக்கு நாம அறிவுல வளரும், உடல் பெருக்கத்துல இன்னைக்கு கை காலெல்லாம் பாருங்க, பெருகி போய் எல்லாம் வெளுத்து போய் கிடக்கு. மூக்கு வாயெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, எல்லாம் வளர்ந்துருக்கு, வாய் பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா இயேசு ஞானத்திலே வளர்ந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் இந்த ப்ரொபோர்ஷியேட் growth, அவர் நிறைவுள்ளவராய் வாழ்ந்ததினாலே அவர் எப்போதுமே அவர் அந்த கடவுளுடைய அன்புக்குள்ளே அவர் நிறைத்திருந்தார். அதை இன்னும் தெளிவாக பாருங்கள். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே ஒரு 12 வயசு ஆஃப்டர் ஒரு 12 years, லூக்கா 2:49 பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்க வேண்டும். I should be in my father's house. அங்க அப்பா வீடு யோசேப்பும் மரியாள் இருக்கிறது அப்பன் வீடு, இந்த உலகத்து அப்பன் வீடு. இவர் இருக்கிற வீடு எருசலேம் தேவாலயத்தில் இருந்துகிட்டு அவர் சொல்றார் 3 நாளைக்கு பின்னால. அப்போ அம்மா கேட்குறாங்க, மகனை ஏன்பா இப்படி பண்ண, 3 நாள் தேடி அலைஞ்சோம், ஏன்பா இப்படி பண்ண, உங்களுக்கு தெரியாதா நான் என்னுடைய தகப்பன், இவருடைய தகப்பன் யார், பிதாவானவர், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று இவருக்கு தெரியாதா? எஸ்ஐயா புத்தகம் 56:7 வாசித்து பாருங்கள். என் வீடு எல்லா இனத்தாருக்கும் ஜெப வீடு, என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் சொல்ல வேண்டும். தகப்பனுடைய வீட்டிலே அவர் வளர்ந்தார், வாழ்ந்தார், நிலைத்திருந்தார். ஆகவேதான் அவரை குறித்து தகப்பன் ஒரு சாட்சின்னு சொன்னார். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 21-22 வாசி. அது யோர்தானிலே நடைபெற்ற இறை அனுபவம், முதல் அனுபவம். மீண்டும் தாபூர் மலையிலே மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரத்திலே 1-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். Here is my beloved son, இவரே நண்பார்ந்த மகன். வானம் திறந்தது, the heavens were open. புலப்படுகிற விடையில் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் விடையிலே ஞானஸ்தானத்தில் இறங்கினார். அங்கே வானம் திறந்த மேகத்தின் வழியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, Here is my beloved son, இவரே நண்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், லிசன் டு ஹிம், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி தந்தையானவரே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். இவரும் அப்பப்போ நான் பிதாவுடைய வழியில் போகிறேன், என்னை மகிமைப்படுத்த என் பிதா அவர்களுக்கு மகிமைப்படுத்துவார், அவரால் நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்பார். என் வழியா என்று யாரும் பிதாவிடத்திலே போக முடியாதெல்லாம் சொல்லுவார். அதுல மிகச்சிறப்பாய் யோவான் 10:30 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன், தகப்பனும் நானும் ஒன்று. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்லணும், கடவுளும் நானும் ஒன்றுன்னு வேணா இப்படி சொல்லலாம், பேயும் நானும் ஒன்றுன்னு வேணா சொல்லலாம், பிசாசும் நானும் ஒன்றுன்னு வேணா சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன், தகப்பனும் நானும் ஒன்று. அதை திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், அவர் வளரணும், லெட் ஹிம் grow, அவர் வளரணும், நான் குறையணும். நம்மள்கிட்ட இருக்கிற தெய்வீகத்தன்மை வளர வேண்டும். நீங்க பாருங்க, நமக்கு அறிவு வளர்ந்துருக்குது, வீடு பெருசு கட்டிக்கிறோம், பிள்ளைங்களை நிறைய பெத்தெடுத்துருக்கிறோம், பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாத்தையும் பெருகிட்டு இருக்குது. ஆனா இதுல போய் குறுகிட்டு போ. அவர் வளருதில்லை, அவருடைய பிரசனம் வளருதில்லை, அவருடைய வாழ்வு வளருவதில்லை, மற்ற எல்லாம் வளர்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் நிறைவுள்ளவராய் இருந்தார். ஆகவேதான் மத்தேயு 5:48 என்ன சொல்லுகிறது, உங்கள் தந்தை நிறைவுள்ளவர், your father is perfect fullness. உங்களுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யோவான் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
என் ஆடுகள் ஜீவன் பெரும் பொருட்டு, அது மிகுதியாய், லைஃப் இன் அபண்டன்ஸ், மிகுதியாய் பெரும் பொருட்டு என் ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். ஆகவே அவர் அதிகாரத்தை, பிள்ளை என்ற முறையிலே அதிகாரத்தை பெற்றார். இன்றைக்கு நற்செய்தியுடைய சாராம்சம் இதுதான். இன்றைய நற்செய்திக்கு நான் வந்திருக்கிறேன். லூக்கா நற்செய்தி 4:36 சொல்லப்படுகிறது. இவருக்கு என்ன அதிகாரம், வல்லமை? வாட் இஸ் அத்தாரிட்டி அண்ட் பவர்? அத்தாரிட்டி அண்ட் பவர் மார்க்ல சொல்லல. மார்க்ல வெறும் அதிகாரம், முதல் அதிகாரத்தில் 21-28 இதே அங்க ரிப்பீட் ஆகுது. அங்க வல்லமை பற்றி பேச, இங்க மட்டும் அதிகாரத்தை பற்றி, வல்லமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:36 இவருக்கு என்ன அதிகாரம், வல்லமையும்? இந்த அதிகாரம் யார் கொடுத்தது என்றால், பிதாவானவர் கொடுத்தார். கடவுள் அவருக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனாலதான் போன 4 வாரங்களுக்கு முன்னும், போன வாரத்துக்கு முன்னால வாரத்திலிருந்து, போன வாரம் உள்ளத்திலிருந்து வந்துதான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்ற நற்செய்தி நீங்கள் ஆலயத்தில் வாசிக்க கேட்டீர்கள் ஞாயிற்றுக்கிழமையில. அதுக்கு முன்னால் இருக்கிற 4 வாரங்களை பார்த்தீங்கன்னா திவ்ய நற்கருணை பற்றி தான் அந்த நற்செய்தி கொண்டிருந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டிருப்பீர்கள். அதிலே மிகச்சிறப்பாக 41வது வசனம், 51வது வசனம், நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. சும்மா இங்க உலகத்தில் இருக்கிற அரிசி சாப்பாடு இல்லை, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவு. ஐ am living bread coming down from heaven. மன்னா உண்ட முன்ன அவங்க வானத்திலிருந்து தான் உணவு பெற்றான், நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தான். 2 வித்தியாசம் உண்டு. மன்னா வானத்திலிருந்து கொட்டிச்சு, மழை பெய்கிற மாதிரி வானத்திலிருந்து வந்துச்சு. ஆனால் புதிய மன்னா கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து வந்தார், பிதாவிடத்திலிருந்து வந்தார். அதுதான் பிலிப்பியர் 6:2-6வது வசனம் சொல்லுகிறது. He did not find equality, இது கடவுளுக்கு இணையாக இருக்கும் ஒரு நிலை அவர் விடாமல் பிடித்திருக்க ஒன்றாக அவர் கருதவில்லை. தன்னையே தாழ்த்தி மனுவுருவெடுத்து அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு தன்னை வெறுமைப்படுத்தினார். Therefore his name was raised above every name. ஆகவேதான் எப்பெயருக்கு மேலான பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது என்று பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் குறிப்பிடுகிறது. எல்லா முழங்கால்களும் மண்டியிட வேண்டும், எல்லா நாவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி லார்ட் என்ற எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இவருக்கு அதிகாரத்தை பிதாவானவர் கொடுத்தார். Here is my beloved son. இதுக்கு நான் ஊமையின் வாயிலாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். வீட்டில் 2 குமாரன் இருக்கிறான் என்பது லூக்கா 15வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம். 2 குமாரர்கள். ஒருத்தன் பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அப்பன்ட்ட சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போய் சொத்து தான் பெருசுன்னு நினைச்சான். அங்கே போய் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் பன்னி கூட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். உள்ளவே இருக்கிறவங்க, உள்ளவே இருந்தவனுக்கு கூட கடவுளுடைய இல்லத்தினுடைய மகிமை தெரியவில்லை. 2 பேருக்கும் வீட்டில் அதிகாரம் இருந்தது. ஆனால் அவன் வழி தவறி வீட்டை விட்டு என்றைக்கு வெளியே போனானோ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். லாஸ்ட் இஸ் அத்தாரிட்டி. என்ன அதிகாரத்தை இழந்தான்? வீட்டின் மேல இருக்கிற அதிகாரம் போய். அதனாலதான் மூத்த சகோதரன் சொல்றான், ஊரை சுத்தி விபச்சாரிகளோட சுத்தி எங்கெங்கோ அலைஞ்சி திரிஞ்சு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வந்துக்கிறான். இவனுக்கு போய் ஒரு பெரிய விருந்தை கொண்டாடுறீ, நீ ஒரு அப்பனான்னு கேட்கிறான் அவன். எனக்கருமையானவர்களே, he lost his hope. நம்பிக்கை இழந்து விட்டான். வறுமையாயிருக்கிறான், வெறுமையாயிருக்கிறான். பஞ்சம், பட்டினி. அவன் பஞ்சம் பட்டினி எல்லாம் கூட பரவாயில்ல, அந்த நாடே பஞ்சம் உண்டானது. உன்னால உன் வீடு, உன் அப்பன், உன் மகன், உன் பிள்ளைங்க, உன் மனைவி, ஏன் உன்னுடைய கணவன், அவனே பஞ்சத்தில் போவான் சில நேரத்தில். நம்பனால பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போதான் அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டாகுது. என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரெல்லாம் நல்லா சாப்பிட்றான், நான் இங்கே பன்றி தவிட்டை சாப்பிட்டு அது கூட கிடைக்க மாட்டேனுதே. ஆகவே நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். லெட் மீ ஸ்டாண்ட் அப் அண்ட் கோ டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். வீட்டுக்கு வருகிறான். அவனுக்கு உரிமை இல்லை. அவன் எப்படி வரானா, ஒரு வேலைக்காரனா வரான். ஆனால் தகப்பன் எப்படி ஏற்றுக்கிட்டானா, ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டான். அவன் ஒன்றுமே பேசல. அவன் எப்படி மகனாக ஏற்றுக்கொண்டான் என்று நீங்கள் கேட்கலாம். கைக்கு மோதிரம் போட்டான், காலுக்கு செருப்பு போட்டான், புதிய துணியை போட்டான், பெரிய விருந்தை கொடுத்தான். தட் இஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் த சன். ஆனால் உள்ளவே ஒருத்தர் இருந்தால் பாருங்க, திருடன். உள்ளவே பெருச்செடி மாதிரி
அவனுக்கு அந்த வீட்டின் மீது உள்ளே இருந்தாலும் அவனுக்கு அந்த அதிகாரத்தை பற்றி அறியாமல் இருந்தான். வெளியே போனவனா அது தெரிஞ்சு உள்ள வந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் உள்ளே இருந்தவன், நீங்க நாமெல்லாம் உள்ளே இருக்கிறவங்க, கடவுளுடைய பேரை வச்சுக்கிட்டு கடவுளுடைய பிள்ளைகள் நினைத்து கொண்டு நான் கடவுளை டெய்லி இது பண்றேன், கடவுளுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அந்த பெருச்செளி மாதிரி அவன் என்ன சொல்றான், நான் எங்க நண்பர்களோடு விருந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே, நீ எங்க ஊரச்சுத்தனவங்கெல்லாம் பெரிய மாடு அடிச்சு பெரிய விருந்தை கொடுத்த, எனக்கு ஒன்றும் கொடுக்கலையா? அவன் சொன்னான். 31வது வசனம், லூக்கா 15:31 வாசித்து பாரு, ரொம்ப அருமையான வேத வசனம். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. அதான் அவனுக்கு தெரியல, என்னுடைய அதிகாரம் எல்லாம் உன்னுடையது. இட்ஸ் யுவர் பவர், இட்ஸ் யுவர் அத்தாரிட்டி. நீ மகனுக்குரிய அந்த அத்தாரிட்டியை, அதிகாரத்தை நீ பயன்படுத்தவில்லை. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இன்னைக்கு உங்க கோயில உட்கார்ந்து இருக்கிற கடவுளுடையதெல்லாம் உங்களுடையதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பிச்சை கேட்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதியும், அப்பா ஆசீர்வதியும், ஐயோ பாரு என் கண்ணீரை பாரு, என்ன பாரு, பிச்சை போடு. நீ ஏதாவது பண்ணினியா, ஒரு மாலை வாங்கி போடுறேன், கேண்டில் கொடுத்துறேன், மாசு வைக்கிறேன், நீ பிச்சை போடுறேன்னா அவர் உனக்கு பிச்சை போடுறாரு? இல்லை, நீ அவருடைய பிள்ளை. யூ ஹேவ் த ரைட், யூ ஹேவ் த இன்ஹெரிட்டன்ஸ். நீ அவரிடத்தில் உரிமை இருக்கிறது. வாசித்து பாருங்கள், திருப்பாடல் 16:5-6. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரை என் கிண்ணம், எனக்குரியது எனக்கென வைத்திருப்பவர். உங்க அப்பா அம்மா வச்சுக்கிறாங்களா? இருக்கிறது தின்னுட்டு போயிட்டாங்க, அவர் குடிச்சு வெறிச்சு போயிட்டார், அவர் பாவம் போயிட்டார், பாவம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, என் கிண்ணம், எனக்குரியது எனக்கென வைத்திருக்கிறவர். எனக்கு வளமையான சொத்து உண்டு. Lord is my portion and my cup. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா, Lord is my portion. அதுதான் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போன இயேசு, அவருடைய பங்கு என்ன? மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், Mary has chosen the best portion that will not be taken away. அவ என்ன பங்கு பண்ணிட்டு இருந்தா? கிச்சன்ல காப்பி ஆக்கிட்டு இருந்துச்சா? இல்ல, அவ வந்து பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா. இப்ப நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையா மரியாள், அவள் மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே ஒன்று. ஒன் திங் இஸ் நீடட். மேரி இஸ் சோசன். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கால கழுவுவார். அவர் இந்த உலகத்திற்கு போகிற நேரம் வந்தோடனே சீடருடைய துண்டு மேலே இருக்கிற மேலாடையை கலட்டி துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு ஒரு கோளையில் தண்ணீர் எடுத்து பாத்தெல்லாம் கழுவுறார். பேதுரு சொல்றாரு, நோ 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 நோ, ஒரு அடிமை செய்கிற வேலையை நீங்கள் எங்களுக்கு செய்கிறீங்க, நாங்கள்லாம் உங்கள் பாத்த கழுவுறது, நான் உன்னை கழுவ விட மாட்டேன். இயேசு சொன்ன வார்த்தை 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன்னை கழுவாவிடில் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. there is no portion. நீ தூய்மை பெறுவதை தான் விரும்புகிறார். அவர் சொன்னார், சரி காலை மட்டும் இல்லை, எல்லாம் தலையிலிருந்து கழுவுங்கன்ற. இல்லை, நீ காலை கழுவுனா ஒருத்தர் எல்லாம் தூய்மையானது மாதிரி ஆயிரும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். நமக்கு என்ன பங்கு கொடுக்கிறாரு என்ற அந்த துண்டு மிச்ச மீதி, ஏதாவது இந்த கீழே இந்த கண்ணனைய பெண் சொன்னால, கீழே சிதறத நாய்க்குட்டி தூக்குறது போல தூக்கிக்கிறேன், அந்த மாதிரியா வைக்கிறாரு? இல்லை, யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள். You are a chosen race, a royal priesthood. நீங்கள் பரிசுத்த குருத்துவ திருக்கூட்டம், அரசர்கள், குருக்கள். நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். You belong to God, not belong to the world. இன்னைக்கு முதல் வாசகம் தான் சொல்லிச்சு. ஆவிக்குரியவர்கள், கடவுளுக்குரியவர்கள் எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வார்கள். கலாத்தியர் 5:25 சொல்லுகிறது. ஆவியை பெற்றிருக்கிற ஆவிக்குரிய நெறியிலே வாழணும், உலக நெறியிலே வாழக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் ஆத்துல ஒரு கால் சேர்த்து இங்கே கிடைச்சா இங்க ஓடுறது, அங்க கிடைச்சா அங்க ஓடுறது. நோ. தேவன் உங்களுடைய ஆண்டவர் என்றால் 1 அரசர் 18:21 வாசித்து பாருங்கள். ஓசை புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். People are double minded. இங்கே ஆதாயம் கிடைச்சா அங்க ஓடுறது, அங்க ஆதாயம் கிடைச்சா அங்க ஓடுறது.
நேரங்காலம் நல்ல நல்ல வாஸ்து சாஸ்திரம் நேரங்காலம் அந்த மாதிரினா அங்கே ஓடுறது, இங்கே ஏதாவது ஒன்று கிடைச்சா இந்த பக்கம் ஓடுறது. நோ நோ நோ. ஆண்டவரே உங்களுடைய தேவன் என்றால் யோசுவா 24:15 சொன்னது போல, as for me and my household we will worship the Lord alone. நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை மட்டும்தான் நேசிப்போம். நீங்க இப்படி சொல்ல முடியுமா? இல்ல அங்க கிடைச்சாலும் ஓடுவோம், இங்க கிடைச்சாலும் ஓடுவோங்க, எங்க கிடைக்குதோ ஆளை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம். நோ நோ நோ. as for me and my household we will worship the Lord alone. நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே சேவிப்போம். நீங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க, நடந்து பாருங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்வுக்கு வாழ்வாக நிறைவுள்ளதாய் மாறும், ஆசீர்வாதமாய். நல்லதான் பேதுருவை பார்த்து கூட கேட்டார், யோவான் 6:63, do you want to go away from me? நீங்களும் போறீங்களா? அது சொன்னார், எங்கே போவோம்? where shall we go Lord? இப்ப பாடினமே தான் யோவான் 6:68 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே போவோம்? முடிவில்லாத வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன, உம்மிடம்தானே இருக்கு. நாங்க எங்கே போக முடியும்ப்பா? எங்க போனாலும் அங்க ஒன்றும் கிடையாது, நிறைவே கிடையாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களையும் என்னைக்கும் அதே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கு. இன்னைக்கு அந்த பேயை ஓட்டினார் அப்படின்னா காரணம் என்னன்னா, he had authority over the devil and he has authority as a son of God. அதே உரிமையை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். முதலாவதாக நமக்கு அதிகாரத்தை எப்படி கடவுள் கொடுக்கிறார் என்றால், யோவான் நற்செய்தி 1:12 வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கும் அனைவரும் கடவுளுடைய மக்களாக உரிமையை பெறுகிறோம். எவனொருவன் ஆவியினால் இயக்கப்படுகிற ரோமர் 8:14-15, எவனொருவன் ஆவியினால் இயக்கப்படுகிறானோ அவனை கடவுளை அப்பா தந்தா என்று அழைப்பான். கலாத்தியர் 4:6 வாசித்து பாருங்கள். இதோ மகனுடைய ஆவியை பெறும்பொழுது நாம் அப்பா தந்தா என்று அழைக்கின்றோம். பேதுரு கடிதம் 1:21, நீங்கள் அழிந்து போகும் வார்த்தையான வித்தினால் நீங்கள் மறுபிறப்படையவில்லை, கடவுளுடைய வார்த்தையால் நீங்கள் பிறப்படைந்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, யோவான் 3:3 சொல்லு, unless you born again, நீங்கள் மீண்டும் பிறக்காவிடில். நிக்கோதேம் இடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் மீண்டும் தாய் தகப்பன்கிட்ட பிறந்தீங்க, அது நீங்கள் பலவீனத்திலே பிறந்தீர்கள், நீங்கள் மீண்டும் பிறக்காவிடில் கடவுளுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. unless you born again, born from above. என்னெல்லாம் அர்த்தம் என்ன? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் யோவான் 15:16 ஆண்டவர் இயேசு சொல்லுவார், you did not choose me but I chose you. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ள. நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் இங்கே கூட்டிட்டு வரல, நீங்க வரல, ஆண்டவர் உங்களை கூட்டி கொண்டு வந்துரு. ஏனென்றால் உலகில் சென்று கனி தரும்படியாகும், அந்த கனியில் நிலைத்திருக்கும்படியாய் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமையை பெறுகிறோம். அதான் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. திருப்பாடல் 16:5-6 சொன்னது போல, அவர் தாமே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை எனக்கென வைத்திருக்கிறவர். அவர் இன்ஹெரிட்டன்ஸ், அது யாரும் பிடுங்க முடியாது, யாரும் அதை பற்றி கொள்ள முடியாது. நீ கடவுளுடைய பிள்ளையான மாறினால் உனக்கு அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரம் எதற்கு? அந்த பிள்ளைக்குரிய அதிகாரம் என்ன? வீட்டின் அதிகாரம் உண்டு. அதான் அந்த பாடல பாடின பார்த்தீங்களா, மகன் விடுதலை கொடுத்தால் யாரும் விடுதலை பெற முடியாது. யோவான் 8:36 சொல்லப்பட்டது, unless you become the child of God. மத்தேயு 18:3 சொன்னது போல, நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் சேர முடியாது. unless you repent and become like a child, you cannot enter into the kingdom of God. எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறினீர்கள் என்றால் உண்மையிலே நமக்கு கடவுளுடைய அதிகாரத்தை கொடுப்பார். எப்படி இயேசு வார்த்தையினாலே பேய் அப்படி சும்மா ஓட்டினார். நீங்க இதெல்லாம் நடக்கிறதுங்களா? இதை நான் அனுபவிக்கிறதுனால நான் பேசுறேன். நானும் முதல்ல பேயெல்லாம் ஓட்டிருக்கேன். இப்போ போது ஜெபிப்பேன், கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன், அது பாட்டுக்கு எது ஏதாவது ஒன்று வளரும், பேய் பித்தலாட்டம் எல்லாம் பேசும். இப்போ நாம் போய் நின்னா போதும், அந்த பேய் தன்னை போல ஓடும். நீங்க எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களை விட்டு ஓடிப்போம். எனக்கு அருமையான தீமை என்பது வெறும் சாத்தான் மட்டும் கையை கால ஆற்றுறது மட்டுமல்ல, வாழ்வில் இருக்கிற தீமைகள் பொல்லாப்புக்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்று விடும். ஆகவே கடவுள் அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிறார். அந்த அதிகாரத்தை பெற எல்லாரும் சிரம் தாழ்த்துவோமா? நம்முடைய கண்களை மூடுவோம்.
எசப்பாவை பாருங்கள். ஆண்டவரே, உமது வல்லமை, உமது அதிகாரத்தை எனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு உமது அதிகாரத்தை தாரும், உமது வல்லமையை தாரும். இதோ உமது அதிகாரத்தினால் ஆண்டவரே நாங்கள் உலக அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும். மார்க் 13:31 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையோ அழியாது ஒழியாது என்று சொல்லியிருக்கிறீரே. உமது அதிகாரத்தை பெற்ற மக்களாய் நாங்கள் வாழ வளர இதோ எங்களோடு நீ பேசும், எங்களோடு தங்கும். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் பாடுவோம். என் இயேசு என்னோடு வாழ்பவர்க்கு கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழுவுள்ளத்தோடு ஒன்னாமாம் பாடி புகழுவேன் நான். என்னோடு நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீராம். என் இயேசு எந்நாளும் என்னோடு எந்நாளும் இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உன் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன் நான். என் இயேசு எந்நாளும் என்னோடு எந்நாளும் என் இயேசு ராஜாவுக்கு என்னோடு வாழ்பவர்க்கு வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்தனில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:25 2:20 பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. கிறிஸ்தனில் வாழும் பொழுது நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதை தான் என்னை பலப்படுத்துகிற இறைவனால் பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற இறைவனால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. ஆகவே இந்த அதிகாரத்தை இயேசு மகன் என்ற முறையிலே இந்த பூமியிலே he was conscious till the end. ஒரு கட்டத்தில் மட்டும் என் கடவுளே என் கடவுளே மத்தேயு 27 பார்க்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரே இடத்தில் தான் அவர் கடவுள் என்று சொன்னார்.
மற்ற எல்லா இடங்களிலும் அப்பாவினுடைய அனுபவத்தை பெற்றார். இன்னைக்கு நாம உலக அப்பாவும் உலகத்தையும் பொருளையும் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிற உலகத்தின் தெய்வமாகிய சாத்தான் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, நம்முடைய கண்களை எல்லாம் இந்த நற்செய்தியினுடைய ஒளியை அறியாதிருக்கக்கூடிய கண்களை எல்லாம் குருடாக்கி இருக்கிறார். நாம் அந்த தெய்வீக உறவிலே நாம் அப்பாவுடைய அனுபவம் பெறும்போது நாம் அதிகாரத்தை பெறுகிறோம். அதிகாரம் மட்டும் பத்தாது. இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே லூக்கா 4:36 வாட் அத்தாரிட்டி அண்ட் பவர். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறோம் பாரு. இன்னைக்கு உலக பிரகாரமா பேசுகிறோம் பாருங்க. இன்னைக்கு அரசியல் அதிகாரம்ன்றது ஒரு பெரிய பதவி, ஒரு அதிகாரம். அவங்க எதையும் பண்ணுவாங்க, அவங்க சட்டத்தையும் மாற்றுவாங்க, என்னத்தையும் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் அழிந்து போகிறது. இதெல்லாம் நிலையான அதிகாரங்கள் அல்ல. ஆனால் கடவுள்கிட்ட இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது என்றுமே நிலைத்திருக்கும். நாமும் கடவுளோடு என்றும் நிலைத்திருந்து வாழ்வு. 2வது, அதிகாரத்தோடும் வல்லமை. இட்ஸ் அ பவர். அதிகாரம் எதுக்குன்னா நமக்கு வல்லமை, கடவுளுடைய வல்லமை கொடுப்பதற்கு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்க, இன்னைக்கு நல்ல பலம் கிடைக்குன்னா போன்விட்டா சாப்பிடு, ஹார்லிக்ஸ் சாப்பிடு, என்சியூர் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடுன்றானுங்க. கீரை சாப்பிடு, கறியை சாப்பிடு, முட்டையை சாப்பிடு, மீனை சாப்பிடு. நீ என்னத்தை சாப்பிட்டாலும் சரி, நீ ஆண்டவருடைய சக்தி இல்லைன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே கடவுளுடைய வல்லமை ஒருவன் பெற வேண்டும். அந்த அத்தாரிட்டி, கடவுள் அதிகாரத்தை கொடுத்தவர், வல்லமையும் கொடுக்கிறார். இயேசுக்கே வல்லமை கொடுக்கப்பட்டது. நீங்க பாருங்க, திருத்தூதர் பணி 10:38 வாசித்து பாருங்க. நாசரேத்தூர் இயேசு. நாசரேத்து ஒரு மோசமான வீதி, மோசமான ஊர். இப்போ நம்மளை பார்த்து நீ இந்த ஊர்லேருந்து தான் வந்தேன்னு சொன்னால் எவனாவது கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாசரேத்திலிருந்து நல்லது வருமா? நல்லதே வந்ததில்லை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன பாருங்க, திருத்தூதர் 10:38 சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். திருத்தூதர் பணி 10:38. காரணம், நாசரேத்தூர் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட்டார். நாசரேத்தூர் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். வல்லமை, we need power, the God's power. நீங்க எல்லாரும் கிறிஸ்தவன் தான், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க தான், பேர் தான் பேர்ல தான் இருக்குது. அந்த வல்லமை இல்லை நம்மள்கிட்ட. there is no power. you should have the power. இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறேன், எனக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் நான் பேச முடியும். எவ்வளோ நேரம் பேசுறது? என்னத்தை பேசுறது? எதை பேசுறது? அந்த ஆற்றல் நமக்கு தேவை. we need a power. அதுக்கு சாப்பிட்டா வராது, படித்தா வராது, தேடினா வராது. கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் இந்த வல்லமையை பற்றி கன்னிமரியால் கூட கேட்டாங்க. நான் கணவனை அறியேன் என்று சொன்னபோது, பரிசுத்த ஆவி உன் மீது வருவார், உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும், ஆகவே பிறக்கும். லூக்கா 1:32-35 வசனங்கள். The power from above will overshadow you. The child will be born called be holy. பிறக்கும் குழந்தை தூயவர், இறைமகன் எனப்படுவார். பரிசுத்த ஆவியினால் கருத்தரித்தார், பரிசுத்தத்தை கருத்தரித்தார். இந்த சாத்தான் என்ன தெரியுமா சொன்னா? 4:33 நாசரேத்தூர் இயேசு, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை தொலைக்கவா வந்தீர் என்று சொல்லிட்டு, நீர் இங்கே இப்போ தமிழில் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கனா, அதனுடைய ஒரிஜினல் என்னன்னா, யூஆர் அ ஹோலி ஒன் ஆஃப் காட். நீ கடவுளுக்கு அர்ப்பண மரம் தமிழில் இருக்கு. தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. அது ஆங்கிலத்தில் அதில் மூலத்தில் என்ன இருக்குதுன்னா, யூஆர் த ஹோலி ஒன் ஆஃப் காட். நீர் கடவுளுக்கு பரிசுத்தமானவர். பரிசுத்தம் என்பது நிறைவு, கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அதுதான் ஆற்றல். இன்னைக்கு கடவுளோடு நீ நெருங்கி வர 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 உனக்கு ஆற்றல் நிறைந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்கிறேன் இல்லை, எங்கள் அம்மா என் கூட இருந்தாலும் எனக்கு ஒரு சக்தி, எங்கள் அப்பா என் கூட இருந்தானா சக்தி, அவன் என் கூட இருந்தான், இவன் என் கூட இருந்தான், அவன் என் கூட இருந்தால் சக்தி. இந்த மாதிரி அதெல்லாம் சக்தி கிடையாது. தேவனோடு இருக்க வேண்டும். தேவன் உனக்கு அந்த ஆற்றலை கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஆவியானவர் தான் அந்த ஆற்றல் உடையவர். அந்த ஆற்றல் உடையவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால். திருத்தூதர் பணி 10:38 இயேசுவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவருக்கு கடவுள் அவரோடு இருந்தார். சாத்தானால் துன்புறுத்தியவரெல்லாம் குணமாக்கி சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். காரணம், அவரிடத்தில் வல்லமை இருந்தது. வார்த்தையை சொன்னார், பேய் ஓடியது. இன்னைக்கு நீங்களும் வார்த்தையை சொன்னால் பேய் ஓடும். நான் சொல்கிறேன், அது ஓடுது. நீங்கள் சொன்னாலும் ஓடும். தீய வந்தானா, போ அப்பாலே சாத்தானே, போ பின்னாலே சாத்தானே. 2 அப்பாலே சாத்தானு மத்தேயு 4வது அதிகாரத்தில் சோதனையில். மத்தேயு 16வது அதிகாரத்தில் அவருடைய வழியில தடையா இருந்த போது 16:23 கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், என் பின்னால போ.
முன்னால வராத. நல்ல ஆலோசனை சொன்ன. நீங்க கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே. அவர் சொன்னார், மானிட மகன் துன்பப்படவும் முப்பொருளால் தலைமை குருக்களால் வேதனைப்பட வேண்டும். 21, 22 வசனம் மத்தேயு 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் சொன்னார், பேதுரு, நோ, நீங்க கஷ்டமே படக்கூடாது. உங்கள்கிட்ட யாராவது இப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? ஆமாங்க, நீங்க தாங்க தெய்வம்ன்றவும். அவர் பின்னாலே சாத்தான, நீ மனுஷ பிரகாரமாய் நினைக்க. Your thoughts are the human thoughts, not the divine thinking. நீ பின்னால போன்றார். இன்றைக்கு அந்த தீமை எல்லாம், தீமையை வென்று, பாவத்தை வென்று, சாபத்தை வென்று, சாவை வெல்ல வேண்டும் என்றால் உனக்கு அதிகாரம் தேவை. The God's power you need. அதுதான் வார்த்தையினால லாசரை வெளியே வந்தான். நலமாக என்று சொன்னார், நலமான, தொழுநோயை நலமானான். மத்திய 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதை நீங்க இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மத்திய 8வது அதிகாரத்துல 5 13 வசனங்களை நூற்றுவ தலைவன் சொல்லுவான், என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், நானும் உன்ட்ட வர தகுதி இல்லை. ஆகவே ஒரு வார்த்தை மட்டும் இங்கிருந்து சொல்லு, என்னுடைய பணியாளன் நலமாவான் என்று சொன்ன. ஆண்டவர் சொல்லல, அவன் உன் விசுவாசம் என்னை குணமாக்கிட்டு. கடவுளுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. The God's power as the power. எபிரேயர் 4:12 வாசித்து பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் கருக்கு வாய்ந்த இந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவின் ஆழத்தையும் ஆவியின் ஆழத்தையும் ஊடுருவ நோக்கி கூடியது, முட்டு மூளை வரை எட்டக்கூடியது. அவருடைய பார்வைக்கு இதுக்கு கண் இருக்குது. இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கண் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அதனுடைய பார்வைக்கு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. 2 தீமோத்தேயு 3:16 வாசித்து பாருங்கள். இந்த கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு மனிதனை செம்மைப்படுத்தும், வழிநடத்தவும் அது நமக்கு வாழ்வாக அமைகிறது. அவை இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையில, என்னுடைய வார்த்தையில வல்லமை இருக்க வேண்டும் என்றால், எனக்கு அருமையான கடவுளுடைய வார்த்தையை வாயை திற நான் நிரப்புவேன். திருப்பாடல் 80:10 வாசித்து பார். Wide open your mouth, I will fill it. நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கார் திருப்பாடல் 80:10. அப்படி என்றால் நம் உள்ளத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தை வரும். பேசுவது நீங்கள் அல்ல. மத்தேயு 10:20. Not you but the Spirit of God speaks through you. கடவுளுடைய ஆவியானவர் நம்முடையாய் பேச வேண்டும். இப்போ இன்றைக்கு நம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை வல்லமையில் இருக்கிறது. பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவை நாம் பெறும்போது அவருடைய வல்லமையை பெறுறோம். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஏன்? அவருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு. எபிரேயர் 9:22 வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு, 1 பேதுரு 1:19 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5:8 வாசித்து பாருங்கள். இந்த இரத்தத்திலே வல்லமை உண்டு. The God's blood as the power. எல்லாத்திலே வல்லமை இருக்கிறது. வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஆவியானவர் வல்லமை இருக்கிறது, அவருடைய பிரசன்னத்திலே வல்லமை இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொருடைய ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. வல்லமை, தாழ்மையான ஜெபம், இதோ வல்லமையுள்ள நீதிமானுடைய ஜெபம். யாக்கோபு புத்தகம் 5வது அதிகாரம் சொல்லுகிறது, வல்லமையுள்ள ஜெபம் வானத்தை ஊடுருவி செல்லக்கூடியதாக. ஜெபத்தில் கூட வல்லமை இருக்கும். அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் பரிசுத்தாவுடைய வல்லமையோடு. ஏனென்றால் ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவனுடைய பலவீனமான நேரங்களில் துணை நிற்கிறார். ஆவியானவனுடைய பலவீனமான நேரங்களில் துணை நிற்கிறார். நாம் எப்படி ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாது. அவர் சொல்லன்னா பெருமூச்சுகளோடு பருந்து பேசி ஜெபிக்கிறார். He intercedes for us. அப்ப அந்த ஆவியானவர் ஜெபத்திலே நாம் வல்லமையை பெறுகிறோம். எங்கே நற்செயல்கள் நடக்கிறதோ, எங்கே நல்ல காரியங்கள் நடைபெறுகிறதோ, அங்கே கடவுளுடைய வல்லமை வெளிப்படுது. அதான் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த வல்லமை நமக்குள் இருக்கு. இயேசு அந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தது மட்டுமல்ல, பல காரியங்களை அவர் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை நாம் அவருடைய பிள்ளை என்ற முறையில் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தோடு இந்த பூமியிலே வாழணும். அப்பதான் தீமையை வென்று, சாத்தானை வென்று, பலவீனத்தை வென்று, பாவத்தை வென்று, நோயை வென்று, அக்கிரமத்தை வென்று, அநியாயத்தை வென்று நான் உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்க மாட்டார். உனக்கு அந்த அதிகாரத்தை கொடு. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எந்த தீமையும் உங்கள் மீது அதிகாரம் செலுத்தாமல் இருக்க உங்களுக்கு நான் வல்லமையை கொடுக்கிறேன். அவ்வளவுதான். லூக்கா 24:43 49 வாசித்து பாருங்க. Unless you receive the power, நீங்கள் அந்த
அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளவரே நகரிலே தங்கி காத்திருங்கள் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். திருத்தூதர் பணி 1:8 வாசித்து பாருங்கள். இதோ நீங்கள் காத்திருந்து கடவுளுடைய வல்லமையை பெற்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாய், you will be my witnesser. எருசலேம், சமாரியா, யூதேயா, சமாரியா, உலகின் கடையெல்லைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதற்கு என்ன வேண்டும்? அந்த கடவுளுடைய வல்லமை தேவை. அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளை என்ற முறையில் அந்த அதிகாரத்தோடு நாம் இந்த பூமியிலே செயல்பட்டோம் என்றால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையான கடவுளுடைய வழிநடத்தல பெறும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் த அத்தாரிட்டி அந்த பவர். கடவுளுடைய அதிகாரத்தையும் கடவுளுடைய வல்லமையை தவறா பயன்படுத்துவாங்க. தங்களுடைய பெருமைக்கும் புகழுக்கும் தங்களுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், மார்க் 10:45, I came to serve, not to be served. பலருடைய மீட்புக்காக என் இரத்தத்தை விலையாக கொடுக்க வந்தேன். பணி செய்வதன் வழியாக நாம் கடவுளுடைய வல்லமையை நாம் அதிகமாக பெற்று கடவுளுக்கு சாட்சியமா இருக்க வேண்டும். ஆகவே எங்க அதிகாரம் இருக்கிறதோ, எங்க வல்லமை இருக்கிறதோ, அங்க பணி அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க, மற்றவர்களுக்காக ஜெபிப்பாங்க, மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களில் ஈடுபடுவார், நிறைவான ஆசீர்வாதத்தை பெறணும். சமய வாழ்வு என்பது என்ன? அனாதைகளை விதவிகளையும் பாதுகாப்பதும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதையும், மற்றவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து வாழ வைப்பது தான் உண்மையான உங்களுடைய நற்செயல்களால். மத்தேயு 5:14 என்ன சொல்லுகிறேன்? உங்களுடைய நற்செயல்களால் வானக தந்தையை மகிமைப்படுத்துவீர்களாக. எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே அதிகாரத்தோடும், மகன் என்ற முறையில் அதிகாரத்தோடும் அவர் கடவுளுடைய வல்லமையை பெற்று சாட்சியாய் இருந்தது போல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் அதே அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்று நாம் சாட்சியாய் இருக்க கடவுள் விரும்புகிறார். அந்தோனியார் யார்? அவர் கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றவர். அந்த இயேசு குழந்தை கையிலேந்தும் பாக்கியம் பெற்றவர். அந்த கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்தை கொண்டு சாத்தானெல்லாம் தணறிச்சு, தீமையெல்லாம் விலகியது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் ஒரு புனிதராக, பரிந்து பேசுகிற ஒரு புனிதராக, இன்றும் உயிருள்ள சாட்சியமாக வாழ காரணம். இன்றைக்கு வல்லமில்ல புனிதருடைய வரிசையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாதா 8ஆம் தேதி நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம். இந்த 8 மாதா அடுத்த லிஸ்ட்ல இவங்க தான், அவர் தான். எங்க எடுத்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்க போனாலும் சரி, அடுத்த புனிதர் நெக்ஸ்ட் மாதாவையும் மிஞ்சிடுவார். அற்புத அதிசயம் செய்யறதில்லை. ஏனாலும் ஒரு புனிதர், தேவனுடைய வல்லமையை பெற்றவர், தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர். தேவனுடைய வல்லமையை இந்த நாளிலும், அவர் இறந்த 800 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. ஆனாலும் ஒருவன் இறந்தாலும் அவன் வாழ்கிறான். என்னில் விசுவாசம் கொள்பவன் அவன் இறந்தாலும் உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறந்தாலும் வாழ்கிற புனிதராய் அவர் இன்றும் இருக்கிறார். காரணம் கடவுளுடைய அதிகாரமும் கடவுளுடைய வல்லமையும் தான். இயேசு கடவுளுடைய அதிகாரத்தை வல்லமையும் பெற்றதினால் நம்மையெல்லாம் மீட்டு ரட்சித்து அந்த அதிகாரத்தை அந்தோனியாருக்கும் கொடுத்துக்கிறார், நமக்கும் கொடுத்துக்கிறார். அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு ஏன் கொடுத்தாரு? அவர் புனிதவான், தேடினாரு, கொடுத்தாரு, பிடிச்சிக்கிட்டாரு. இதை சீராக் 2:13 சிக்கென பிடித்து கொண்டேன். அவர் கொடுத்தோன்னா அழகா பிடிச்சிக்கிட்டார். கையில அந்த குழந்தைய விடுறாரா பார்த்தீங்களா? எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு அவரு, அப்படியே கவி பிடிச்சிட்டு இருக்கிறார். ஒரு தாயை போல, தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல அவர் பிடித்து கொண்டார். இன்றைக்கு நாமெல்லாம் ஆதாயத்துக்கு வேணா ஆண்டவரை பிடிப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனால் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே கடவுளுடைய அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நாமும் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால உட்காருவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவனுடைய கரம் இந்த நாளில் நம்மை முழுமையாய் வழிநடத்தி ஆசீர்வாதத்தோடும் வல்லமையோடும் நாம் இந்த நாளில் நிறைவாக வழிநடத்தப்பட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி கரங்களை விரிப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த அதிகாரம் தேவை, உம்முடைய பிள்ளைக்குரிய அதிகாரம் தேவை, உம்முடைய ஆற்றல் எனக்கு தேவை. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீமையை வென்று, பொல்லாப்பை வென்று, சாத்தானை வென்று எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவரே, மது அன்பினால் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் என்று. அன்பே, கல்வாரி அன்பே, ஆமை என் உள்ளம் அன்பே, ஆமை என் உள்ளம்
எனக்காய் அப்பத்தாக எனக்காய் பாவங்கள் பரிகார என் பாவங்கள் பரிகார பலியானே